தமிழ் கதாநாயகனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்களை உடைச்செறிஞ்சதில் ரஜினிகாந்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் உண்டோ அதே முக்கியத்துவம் விஜயகாந்துக்கு. அந்த சுருட்ட முடி, செவேல்னுங்கிற கலர், ஒரு மாதிரி கொஞ்சம் பெண் தன்மையானோட முகம், இதெல்லாம் தேவையில்லை. பரட்ட தலையோட வரலான்றதை காட்டினது ரஜினிகாந்தும் விஜயகாந்த். ரஜினி உச்சத்துல இருக்காரு சார் சினிமால. அதே மாதிரி கமல் அதை விட உச்சத்துல இருக்காரு. இவங்களுக்கு ரெண்டு பேர் நடுவுல இவர் ஒரு பயணம் செய்யறாரு. இவருக்கான அந்த ரசிகர் பட்டலத்தை உருவாக்குனார்ல சார். ரஜினிகாந்தை போட முடியாதவர்களுக்கெல்லாம் ஆபத் பாந்தவனா இருந்தது விஜயகாந்த். ரஜினிகாந்துக்கு தான் அவர் மாற்றா இருந்தார். பெரிய இது என்னன்னா, ஜெயலலிதாவை பயமுறுத்தின ஒருத்தர்னு எடுத்தாக்கா விஜயகாந்தை சொல்லலாம். சட்டமன்றத்தை பல்ல கட்டிட்டு உண்மைன்னாரு. அப்படியே அந்த அம்மா ஆடி நடிக்கிடுச்சு. உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இந்த வீராங்கனைன்னு பேர் எடுத்த அந்த அம்மா விஜயகாந்த் நாக்க தூர்த்திக்கிட்டு என்ன அப்படின்னு ஒன்று நடிக்க உட்காந்து. அவரை கூட்டணி பற்றி பேசும்போது ஒவ்வொருத்தரும் அந்த அம்மா கிட்ட சேரை முடிச்சா உட்கார மாட்டாங்க. இப்போலாம் இப்படி தான் உட்காருவாங்க. இவர் ஒருத்தர் தான் இப்படி உட்காந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசணும். அது பத்திரிகையிலே எழுதுனாங்க. அந்த அளவுக்கு ஜெயலலிதா வைக்க வேண்டிய இடத்துல வச்சார். அந்த அம்மாலே சொல்லிடுச்சு, உங்களோட கூட்டணி சேர்ந்து நான் வைக்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன்ற அளவுக்கு அந்த அம்மாவை பரட்டி விட்டார். ஆனால் இவருடைய அந்த டவுன்ஃபாலுக்கு காரணமே அவங்களுடைய மனைவியும் மச்சானும் சொல்லி இப்போ வரைக்குமே சொல்லி என்னத்துக்கு தேவையில்லாமல் நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கே புரியும் யார் காரணம். எங்கள் உடம்பு சரி இல்லாமல் கோமா ஸ்டேஜில் இருக்கிற தூக்கிட்டு மேடையில் உட்கார வச்சு அவர் அப்படியே சாயிறாரு. இவ்வளோ கொடுமை யாருக்காவது நடக்குமா? எவ்வளோ பெரிய கொடுமை. டாக்டருங்க உடனே நாங்கள் பார்த்து அங்கே உட்காந்துங்கலாம் அழுகுறாங்க, கண்ணில் தண்ணி விடுறாங்க. இவரோட கடைசி காலகட்டம் எப்படி சார் இருந்தது? நினைவு படித்து கடைசியாக அவங்க அந்த இதில் கொண்டு உட்கார வச்சு போது தான் நாங்கள் பார்த்தோமே. நம்ம கண்ணால் பார்த்தோம். அவர் கண்ணு எல்லாம் விரைச்சிக்கிட்டு இருக்குது. அதை தெரியாமல் இருக்கிறது கூலி கிளாஸை போட்டாங்க. வாய் திறந்தாப்பிட்டு இருக்குது. அதை தெரியாமல் இருக்கிறதுக்கு முகமூடி போட்டாங்க. உட்கார வச்சாங்க. அப்படி பொத்துன்னு சாயிறாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. கோமாவில் இருந்திருக்காரு. இந்த விஜயகாந்த் விஷயத்துக்குள்ள வரும். அவர் இறந்து இந்த 1 year ஆக போகுது. அவர் இறந்தும் இன்னும் அந்த மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. எல்லாரும் கேப்டன் செல்லமா கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அவரோட இந்த ஆரம்ப காலகட்ட சினிமா நீங்க பார்த்துருப்பீங்க. தொடர்ந்து அவரை பத்தி பேசியிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருப்பீங்க. அதை குறித்து எங்களிடம் பேசுங்க. ஓமை வடிகள் பார்த்தேன். ஏன்னா அந்த ஓமை வடிகள் எடுத்தவர் ஆபாவானன் எங்கள் ஊருக்காரரு. ரொம்ப பழக்கம். ஒரு சினிமாவுக்கு போகிறதுக்கு நான் காரணமாக இருந்தேன். அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சேர்றதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்தேன். அதனால் என் மேலே அவருக்கு ரொம்ப மரியாதை. அதனால் அவர் எடுக்கிற காலத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தார். அதனால் எனக்கு தெரியும். சின்ன கவுண்டர் கூட நான் பார்க்கல. அது கூட நான் பார்க்கல. அது ரொம்ப பிரமாதமாக இருந்ததுனாங்க நான் பார்க்கல. ஏன்னா அதோட கம்பேர் பண்ணும்போது எஜமான் ஒன்றுமே இல்லைன்னாங்க. அது அந்த சின்ன கவுண்டர் கூட வராதுங்கிற அளவுக்கு சொன்னாங்க. ரமணா படம் பார்த்தேன். ரமணா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. மற்றபடி விஜயகாந்த் அதாவது ஒரு கதாநாயகனுக்கு இருக்க வேண்டிய தமிழ் கதாநாயகனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணங்களை உடைச்செறிஞ்சதில் ரஜினிகாந்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் உண்டோ அதே முக்கியத்துவம் விஜயகாந்துக்கு உண்டு. அந்த சுருட்ட முடி, செவேல்னுங்கிற கலர், ஒரு மாதிரி கொஞ்சம் பெண் தன்மையானோட முகம், இதெல்லாம் தேவையில்லை. பரட்ட தலையோட வரலான்றதை காட்டினது ரஜினிகாந்தும் விஜயகாந்தும். அந்த வகையில் ரஜினிகாந்த் ஆரம்பித்தார். அந்த வழியில் உள்ளே அதே அளவுக்கு ஈக்குவலாக உள்ளே வந்தவர். போர்மேன்ஸ் ரஜினிகாந்த்ன்னுவாங்க. ரஜினிகாந்த் பல கோடி கேட்கும்போது அவரை போட முடியாத தயாரிப்பாளர்களுக்கு அதுக்கு இணையாக ஒரு ஆள் வேணுன்னும் போது விஜயகாந்தாக இருந்தார். அவர் ஒரு படங்கள் நடித்தார். அவருக்கு ஆரம்ப காலத்தில் பிரபாகரன் மேலே அவருக்கு இருந்த மரியாதையெல்லாம் ரொம்ப அதிகம். அதனால தான் அவருடைய மகனுக்கே பிரபாகரன் பேர் வச்சார். அதெல்லாம் இருந்தது. அவர் அரசியலுக்கு வர்றதுக்கு அவர் பெருசாக ஆர்வம் காட்டல. அவருடைய கல்யாண மண்டபத்தில் கை வச்சாங்க. அதை மேம்பாலம் கட்டுறதுக்காக அந்த இடத்த இது பண்ணும்போது அதை இடிக்க விடக்கூடாதுங்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தார். நடக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் 8 கோடி ரூபாய் கொடுத்துட்டாங்க, காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்க. அதிகம் வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் அந்த கோபத்தில் தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தன்னுடைய மகனை தேர்தலே நிற்க வைக்காமல் மந்திரி ஆக்கிறத பார்த்தாரு. அப்போ தான் அவர் உண்மையை சொல்ல போனால் ராம்தாஸ் தான் அவர் அரசியலுக்கு வரதுக்கு காரணமாக இருந்தது. அது அன்புமணி எலெக்ஷன்லேயே நிற்காமல் நேராக மந்திரி ஆனார்ல, அப்போ தான் பிடிச்சார். ஒரு பிடிச்சி வந்தார். அந்த வந்த வேகத்தில் அவருக்கு நல்ல ஆதரவெல்லாம் கிடைச்சிது. அன்றைக்கி ஏற்பட்ட ஒரு அரசியல் ரீதியான சிக்கலில் கலைஞர் வேணும்னு கொஞ்சம் தேர்தலை சீரியஸாக கவனிக்காமல் எதிர்கட்சியாக கூட வராமல் அவர் போன நேரத்தில் இவர் எதிர்கட்சியாக நின்னார்.
ஒரு பெரிய இது என்னன்னா, ஜெயலலிதாவை பயமுறுத்தின ஒருத்தர்னு எடுத்தாக்கா விஜயகாந்தை சொல்லலாம். சட்டமன்றத்தை பல்ல கடிச்சிட்டு உண்மைன்னாரு, அப்படியே அந்த அம்மா ஆடி நடுக்கிடுச்சு. உலகத்தையே பயமுறுத்திக்கிட்டு இந்த வீராங்கனைன்னு பேர் எடுத்த அந்த அம்மா விஜயகாந்த் நாக்கை தூர்த்திக்கிட்டு இல்லா அப்படின்னு ஒன்று நடுக்கி உட்காந்துருச்சு. அப்புறம் கூட்டணி பற்றி பேசும்போது ஒவ்வொருத்தரும் அந்த அம்மா கிட்ட சேரை முடிச்சா உட்கார மாட்டாங்க, இப்போலாம் இப்படி தான் உட்காருவாங்க, இவர் ஒருத்தர் தான் இப்படி உட்காந்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி பேசினவர். அது பத்திரிகையிலே எழுதுனாங்க. அந்த அளவுக்கு ஜெயலலிதா வைக்க வேண்டிய இடத்துல வச்சார். அந்த அம்மாலே சொல்லிடுச்சு, உங்களோட கூட்டணி சேர்ந்து நான் வைக்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன்ற அளவுக்கு அந்த அம்மாவை பரட்டி விட்டார். அதாவது ஒரு பலப்பழத்தார், ஒரு சீசனுக்கு வந்தார், ஒரு நல்ல எதிர்கட்சி தான் வந்தார், ஏதோ செஞ்சுருக்கலாம், செய்யக்கூடிய எண்ணங்கள் உள்ளவராக இருந்தார். அது இருந்தது, அவர்கிட்ட ஒரு சில லட்சியங்கள்லாம் இருந்தது, செஞ்சிருக்கலாம். செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் மக்கள் நல கூட்டணி சரியாக ஈடுபடலை. அதெல்லாம் மனசு உடைஞ்சார். அப்புறம் அவருடைய ஆரோக்கியம், அவருடைய ஹெல்த் அவர் கவனிக்காமல் இருந்தது பெரிய தப்பு. சார் இப்போ ரஜினி வந்து உச்சத்தில் இருக்காரு சார் சினிமாவில், அதே மாதிரி கமல் வந்து அதை விட உச்சத்தில் இருக்கார். இவங்களுக்கு 2 பேர் நடுவில் வந்து இவர் ஒரு பயணம் செய்கிறாரு. இவருக்கான அந்த ரசிகர் பட்டலத்தை வந்து உருவாக்கினார்ல சார், அது எப்படி நடந்துச்சு சார் அந்த காலத்தில்? அதுதான் சொல்கிறேன், ரஜினிகாந்தை போட முடியாதவர்களுக்கெல்லாம் ஆபத் பாந்தவனா இருந்தது விஜயகாந்த். ஓகே, ரஜினிகாந்துக்கு தான் அவர் வந்து மாற்றா இருந்தார். கமலுடைய ரூட்டே வேற, கமலுடைய ஆக்ஷனு, கமலுடைய சினிமா பயணமே வேற, ரஜினியுடைய பயணமே வேற. ரஜினியுடைய படங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா படமும் ஒரே படம் தான், எம்ஜிஆர் படம் மாதிரி தான். பாட்டுகளை வச்சு தான் இது வேற படம் அது வேற படம் தெரியுமே ஒழிய கதாநாயகி வேற இருந்தாக்கா ஓ இது வேற படம் அப்படிங்கிற. மற்றபடி கதைன்னு எடுத்துக்கினா எல்லாம் ஒரே கதை தான். ரஜினி எம்ஜிஆர் படங்கள்லாம் ஒரே கதை தான். ரஜினிக்கு போட்டு எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லைங்களுக்கு விஜயகாந்த் அதுக்கு ஈக்குவலான தோற்றத்தோடு வந்து நின்றார். அவருடைய படத்தில் நான் சின்ன கவுண்டர் சில காட்சிகள்லாம் பார்த்துருக்கேன். அதில் அந்த அந்த ஒரு ஊர் பெரிய மனுஷங்கிற அந்த மரியாதை, அந்த ஒரு கை வச்ச பனியனை போட்டுக்கிட்டு அதில் தோளில் அப்படி துண்டை போட்டுக்கிட்டு வரும்போது அந்த கம்பீரம், ஒரு மரியாதைக்குரியவர் அப்படிங்கிற அந்த தோற்றம் அவருக்கு அருமையாக இருந்தது. சில காட்சிகள் மாத்திரம் தான் நான் பார்த்தேன், படம் ஃபுல்லாக பார்க்க. ஆனால் இப்போ ஒரு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப வெறித்தனமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே சார் அந்த காலகட்டத்தில்? எல்லா காலத்துலையுமே ஃபேன்ஸ். இப்போ மாத்திரம் இப்போ விஜய்க்கு பின்னாடி வரவங்களாம் யார் வெறித்தனமாக இருக்காரு? என் சொந்தக்கார பசங்க வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி உதைக்க போகிறேன் நான் விஜய் பற்றி பேசுகிறேன், அது மாதிரி இருக்கானுங்க எல்லாம் பள்ளிக்கூடத்து பசங்க, அது மாதிரி இருக்கிறாங்க. அது எல்லா காலத்துலையும் எல்லா நடிகர்களுக்கும் உண்டு. அதிலேருந்து வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் நாங்களே எவ்வளோ முயற்சி பண்ணோம், விட மாட்டேங்கிறீங்களா நீங்கள் தான். சினிமாக்காரன் வந்துட்டால பல்ல காட்டிட்டு போயிட்டுருக்கீங்க, கொடுக்க அளவுக்கு மீறின விளம்பரம் உலகமே அவன் பின்னாடி தான் போகுதுங்கிற மாதிரி ஏற்றி விட்றீங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ எம்ஜிஆர் வந்து என்னுடைய ரசிகன்னு சொன்னாலுமே கலைஞரை வந்து இவரோட தலைவராக தான் பார்த்துட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க சார் விஜயகாந்த் சார். இப்போது ஆளுங்கட்சியாக வந்து அதிமுக இருக்குது, எதிர்கட்சியாக திமுக இருக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து கலைஞருக்கு ஒரு விழா எடுக்கிறாரு, ஒரு பேனாவை வந்து பரிசாக கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு கலைஞர் கூட நெருக்கமாக இருந்தவர் சார். கலைஞர்கிட்ட தான் அவர் இருந்தார். சில அவருடைய அரசியல் இதில் வந்து அவருடைய குடும்ப தலையீடு வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவருடைய எல்லாமே திசை மாதிரி போனதுக்கு காரணமே அவங்க குடும்ப தலையீடு தான். கலைஞர் கூட வந்து கூட்டணி பேசிட்டாரு, வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா கிட்ட போய் சேர்றாரு. அதுக்கெல்லாம் யார் காரணம் நம்ம சொல்லக்கூடாது, அதுக்கெல்லாம் யார் காரணம்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி அவரை வந்து நினைவு நாளை அனுசரிக்கிறவங்களாம் அவங்க தான் யோசித்து சொல்லணும். இந்த மாதிரி போனதுக்கு என்ன யார் காரணம்னு அவங்க தான் சொல்லணும். இருக்க வேண்டியவர் வராமல் போனதுக்கு யார் காரணம்? இன்றைக்கி ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் என்ன சொல்கிறாங்க, யார் எந்தெந்த கட்சி எந்தெந்த கூட்டணியில் இருக்கிறோன்னு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டு போய் 2 கட்சியை தவிர, ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி, இன்னொன்று வந்து தேமுதிக. கடைசி நிமிஷம் பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, யாருக்கிட்ட சேருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பாட்டாளி மக்கள் கட்சி ராத்திரி வரையிலும் அதிமுக கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, காலையில் கேட்டால் பாஜக கூட்டணின்னாங்க. அந்த இடைப்பட்ட 10 மணி நேரத்தில் என்னாச்சுன்னு யாருக்கு தெரியும்? அதே தான் கலைஞர்கிட்ட கூட்டணின்னு சொல்லிவிட்டாரு, அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டார் கலைஞர். அப்புறம் பார்த்தாக்கா ஜெயலலிதா கிட்ட கூட்டணிக்கிறாங்க, யார் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்படி பேரம் பேசுகிறாங்கங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு போனதால தான் மக்கள் நல்ல கூட்டணி காலியாயிடுச்சு. ஆனால் இவரே பாமக எதிர்த்து தானே சார் அரசியல் பண்ணார் விஜய்? அதை தான் சொல்கிறேன், பாமக எதிர்த்து தான் வந்தார். வந்ததுக்கப்புறம் அவங்க குடும்பத்தினுடைய இது வந்து டாமினேஷன் பயங்கரமாக வர ஆரம்பிச்சுது. இவரை வந்து ஃபிகரேட்டாக வச்சுக்கிட்டாங்க, பின்னாடியிலேருந்து இயக்குனது பூரா வேற ஒரு கூட்டமாக போச்சு. அதில் தான் அவர் கல்யாணம். சரி, இவரோட கடைசி காலகட்டம் வந்து எப்படி சார் இருந்தது? நோயால் பெருசாக அவஸ்தைப்பட்டார், நோயால் பெரிய அவதப்பட்டார். அவர் சிங்கப்பூரில் தான் கூப்பிட்டு போனாங்க.
பெரிய பாதிப்பு வந்துருச்சு. அது எதனால் எப்படி அவர் ஏன் அவர் ஹெல்த்தை கவனிக்கலைங்கிறதுக்கு எனக்கு இது வரலும் புரியலை. ஏன்னா அவர் வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். நேற்று ஒரு வேளை சாப்பாட்டுக்கு லாட்டரி அடித்தேன், பிச்சை எடுத்தேன், தெருவில் இருந்தேன், அப்படி அந்த மாதிரி ஆள் இல்லை. மதுரையில் நல்லா வசதியான நடுத்தர குடும்பத்துக்கு ரைஸ் மில்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தாங்க, வசதியானவர். இன்றைக்கும் அவங்க வீடெல்லாம் நல்லா பெருசாக தான் இருக்குது. அப்படிப்பட்டவர் வந்து வறுமையில் வாடலை, சினிமா ஆர்வத்தில் வந்தவர் தான் அவர். அதனால் ஒழுங்கான உணவு பழக்க வழக்கங்கள் அவருக்கு இருந்திருக்கலாம். ஏன் அதெல்லாம் கவனிக்கலைன்னு தெரியல. உணவு பழக்க வழக்கங்கள் சரியா இல்லைன்னாங்க. இப்போ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மனுஷன் அவர்கிட்ட பழகினவங்க சொல்றது என்னன்னா, அவர் கையாலே அந்த அரிசி மூட்டையை வந்து ஓப்பன் பண்ணுவார். அப்படி இருந்த ஸ்ட்ராங்கான மனுஷன் எப்படி சார் கடைசி காலத்துல வந்து ரொம்ப ஒரு குழந்தை மாதிரி மாறினாரு? அதுதாங்க, உடற்பயிற்சியில் நீங்கள் வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளை வைக்கணும். நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன், எல்லாத்துக்குமே சொல்கிறேன். 40 வயசு வரலும் நீங்கள் இந்த உடற்பயிற்சியில் நீங்கள் வந்து வேகமாக பண்ணுறதெல்லாம் ஓகே. 40 வயசுக்கு மேலே வந்து உடற்பயிற்சியை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வந்து நடக்கிறத தவிர இதயம் வந்து அதுக்கு மேலே இது லோடு தாங்காது. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னாக்கா, தன்னை வந்து ஆஜானுபாக காட்டிக்கிறதுக்கு பயங்கரமான விதவிதமான எக்ஸசைஸ்லாம் அந்த ஜிம்முக்கு போட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற இது இப்படித்தான் இல்லை, அப்படித்தாங்க இந்த புனித் ராஜ்குமார் இறந்து போனேன். 40 வயசில் பொட்டுன்னு போனார், ஹார்ட் அட்டாக். காரணம் அதுதான், ஓவர்லோடு. நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்களுக்கு வைக்கிறேன். எந்த வெயிட் லிஃப்ட் எல்லாம் பண்ணி உலக அழகுன்னு பாட்ட டைட்டில்லாம் வாங்கினவங்க எத்தனை பேர் 100 வருஷம் வாழ்ந்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஃபார் தட் மேட்டர் ஒலிம்பிக் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எத்தனை பேர் வந்து 100 வருஷம் வாழ்ந்துருக்காங்க? எந்த ஸ்போர்ட்ஸ்மேன் 100 வருஷம் வாழ்ந்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா தேவைக்கு மீறி உடம்பை வருத்திக்கிறாங்க. உறுப்புகள் தாங்கிறதில்ல, இதயம் தாங்கிறதில்ல, நின்று போகுது. அதனால தான் நம்ம சொல்கிறோம் 40 வயசுக்கு மேலே நீங்கள் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் குறைச்சிக்கிட்டு தேவையான அளவு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான, அதுக்காக ஒன்றுமே செய்யாமல் இருக்கக்கூடாது. ஒரு மிதமான ஒரு வேகத்தில் ஒரு நடை, ஒரு அளவுக்குள்ளார நடக்கும், அவ்வளோதான் நீங்கள் பண்ணணும். சரி, ஆனால் இவருடைய கடைசி காலகட்டத்தில் வந்து நிறைய விஷயங்களை வந்து மறந்துட்டாரு. அதான் அந்த ஏஜிங் ப்ராசஸ் அதெல்லாம் வந்துருச்சு அவருக்கு. அது எல்லாத்துக்கும் வரும். அது வந்து நம்ம இப்போ எனக்கு வரலாம், உங்களுக்கு வரலாம். அது வந்து அதுக்கெல்லாம் காரணம் இன்றைக்கி வரலாம் கண்டுபிடிக்கல. நம்ம சில என்ன ஆகுனாக்கா, இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் பேசின வார்த்தைகளை திருப்பி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கேட்டிங்கன்னா தெளிவாக டேட்டோட சொல்லுவேன். அப்படி நான் பேச ஆரம்பித்தேன்னாலே என்னுடைய மூளை படுதடைய ஆரம்பிச்சிருச்சு. அதான் மூளை மழுங்குது. மூளை வந்து இப்படி இருக்கும், அதாவது இப்படி இந்த மாதிரி இருக்கும், பள்ளங்களும் மேடுகளும், சல்சை அண்ட் கைரைன்னுவாங்க. அப்போ கைரைங்கிறது மேடு, சல்சைங்கிறது பள்ளம். இப்படி பள்ளம் இப்படி இருக்கும், இது மாதிரி இருக்கும். அப்படி அந்த பள்ளமெல்லாம் இதாகி நிறைஞ்சு போய் ஒரு மாதிரி மழுங்கி போகுது. மூளை மழுங்கிடுச்சிடுவாங்க. மூளை மழுங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. அந்த பிரச்சனையே அவருக்கு இருந்ததா சார்? அது இருந்ததா சொல்கிறேன். அதே மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஆகிட்டாரு சார். அதுதான், இதெல்லாமே அதனுடைய அடையாளம் தான். அவருக்கு வந்தது அந்த ஆல்சைமர்ஸுங்கிற அந்த ப்ராப்ளமாக தான் இருந்திருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் அவங்க இல்லை, இன்றைக்கி எங்ககிட்ட இல்லை ட்ரீட்மெண்ட். அலோபதி மருத்துவத்துறை இல்லை, மற்ற வைத்திய முறைகளில் இருந்திருக்கலாம். அதுதான் அவங்க சிங்கப்பூருக்கு அங்கே போருக்கு இங்கே போகலாம் போனாங்க, எங்கேயும் எதுவும் பண்ண முடியல. ஹெல்த்து பாதிக்காமல் இருந்திருந்தாக்கா அந்த ஒரு தோல்விக்கு பிறகு அவர் மறுபடியும் ரிவைவ் பண்ணி கட்சி கொண்டிருக்கலாம். அந்த அப்போவே வந்து அவரை வந்து ஜெயலலிதா ஒரு கமெண்ட் அடித்தாங்க அவரை பற்றி, சட்டமன்றத்துக்கு அவர் குடிச்சுட்டு வர்றாருங்கிற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் ஒருவேளை அதெல்லாம் உண்மையாக இருந்ததுன்னா அதெல்லாம் கூட காரணமாக இருந்தது. அதெல்லாம் கூட காரணம். சரி, ஆனால் இவரோட அந்த டவுன்ஃபாலுக்கு காரணமே அவங்களுடைய மனைவியும் மச்சானும் சொல்லி இப்போ வரைக்குமே சொல்லி என்னத்துக்கு தேவையில்லாமல் நம்ம அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே புரியும் யார் காரணம். எங்கள் உடம்பு சரி இல்லாமல் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவரை தூக்கிட்டு வந்து மேடையில் உட்கார வச்சு அவர் அப்படியே சாயிறாரு. இவ்வளோ கொடுமை யாருக்காவது நடக்குமா? எவ்வளோ பெரிய கொடுமை அது. டாக்டருங்க முறையில் நாங்கள் பார்த்து அங்கே உட்காந்துருந்தவங்களாம் அழுகிறாங்க, கண்ணில் தண்ணி விடுறாங்க. அதை வச்சுக்கிட்டு அந்த அம்மா வந்து அரசியல் பேசுது. அப்படி தேவை அவங்களுக்கு அரசியல்? அதில் தான் இந்த அவங்கள வந்து மக்கள் நிராகரித்தாங்க. போய் பாருங்களேன், அந்த இடத்துல யார் எத்தனை பேர் வர்றாங்கன்னு போய் பாருங்கள். தினம் அந்த வழியில் தான் நான் வர்றேன். ஈக்காக்கா இருக்கிறது. ஆனால் அந்த குரு பூஜை நடத்துறதா சொல்கிறாங்க, அது குடும்பம் நடத்துவாங்க. அதில் என்ன அன்றாடங்காட்சி வீட்டில் கூட அந்த குரு அந்த அந்த நினைவு நாள் வருஷம் நடத்துறது உண்டு. அதனால் அதெல்லாம் நடக்கத்தாங்க. இப்போ ஆனால் இப்போ அவர் அந்த அரசியல்லாம் கொண்டு வராமல் அவர் வீட்லேயே ரெஸ்ட் எடுத்திருந்தா இப்போ வரைக்கும் நல்லா இருந்திருப்பாரா சார்? ஆரோக்கியத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாக்க அவர் வந்து அரசியலில் கூட பெருசாக வந்திருக்க முடியும்.
ஆரோக்கியத்தை விட்டுட்டு கவனிக்கல. அதான் பண்ண பெரிய மிஸ்டேக். தான் தன்னுடைய உடல்நிலையை கவனிக்காம விட்டது பெரிய தப்பு. அதே மாதிரி கடைசி காலத்தில் பேசவே முடியாமலாம் கஷ்டப்படும். எல்லாம் போயிடுச்சு, அவருக்கு நினைவு போயிடுச்சு. கடைசியாக அவங்க அந்த இதில் கொண்டு உட்கார வச்சு போது தான் நாங்கள் பார்த்தோமே, நம்ம கண்ணால் பார்த்தோம். அவர் கண்ணு எல்லாம் விரைச்சிக்கிட்டு இருக்குது, அதை தெரியாமல் இருக்கிறது கூலி கிளாஸை போட்டாங்க, வாய் திறந்தாப்பிட்டு இருக்குது, அதை தெரியாமல் இருக்கிறதுக்கு முகமூடி போட்டாங்க, வந்து உட்கார வச்சாங்க. அப்படி பொத்துன்னு சாயிறாரு. அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, கோமாவில் இருந்திருக்காரு. அவரை கொண்டு உட்கார வச்சு அரசியல் பேசுகிறாங்க. இப்போ அந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு மருத்துவராக நீங்கள் எப்படி சார்? அதைத்தான் நாங்கள் சொன்னோம். நான் ஒரு டிவிலேயே சொன்னேன், இப்படி வந்து ஒரு உடல்நிலை வந்து ஒரு கடைசி நேரத்தில் வந்து கோமா மயக்க நிலையில் இருக்கிற ஒரு மனிதரை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்கன்னாக்கா அவங்க குடும்பம் ஏன் இப்படி அவரை அந்த குடும்பப்படுத்தினாங்கன்னு எனக்கு புரியல. அப்படி அதெல்லாம் தான் மக்கள் அதை பார்த்தாங்க. அதில் தான் அந்த அம்மாளுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை இல்லாமல் போச்சு. ஏறத்தாழ வியஞ்சானகிக்கும் அந்த அம்மாளுக்கு பெரிய வித்தியாசத்தை நம்ம சொல்ல முடியாது. அப்படி தான் சொல்லணும். அப்போ வியஞ்சானகி எம்ஜிஆருக்கு இந்த மாதிரியான வியஞ்சானகி எம்ஜிஆர் படுத்தது போது இப்போ வரவே இல்லை, உடம்ப பார்க்கவே இல்லை. ஜெயலலிதா அங்கேயே நிற்கிறாங்க, இந்தம்மா வரவே இல்லை. அப்புறம் தான் ஆரம்பிக்கிறப்ப வந்து அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்து அவங்க ட்ரிப் ஏற்றின மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டு சமாளித்தார். அதில் தானே மக்களுக்கு வியஞ்சானகி அக்செப்ட் பண்ணல. அதனால தான் அவங்க கட்சி ஆரம்பித்த போது அந்த கட்சியில் தேர்தல் நின்று பிஹெச் பாண்டியனை தவிர தேர்தலில் போட்டியிட்ட ஜானகி அணியில் போட்டியிட்ட அத்தனை பேர் டெபாசிட் போச்சு. அத்தனை பேருக்கு டெபாசிட் போச்சு. மக்கள் டோட்டல் ரிஜெக்டில் தேர்தல் நேர்மையாக நடந்த காலம் அப்போ சொல்கிறோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. ரொம்ப நன்றிகள் சார், எங்களோட நேரம் முக்கியம். நன்றி சார்.